ஹாய் வியூஸ், வெல்கம் டு த சேனல். நாம் அந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குண்டூர் காரம் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கி நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குண்டூர் காரம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ், ஜெயராம், அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா, ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் இன்னும் நிறையா பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம், ப்ளஸ் ஆக்ஷன் பிளாக்கும் நிறையா இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேயே வந்து தன்னோட அம்மாவை வந்து விட்டு பிரிஞ்சு வந்துடுறாரு. அதாவது அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கும் சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கான்செப்டு. அவங்க அம்மா பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வந்து ஒரு ப்ராப்ளத்துக்காண்டி வந்து 10 வருஷம் கடுங்கால தண்டனை கொடுத்துட்றாங்க. அதில் அவங்க சொந்தக்காரங்களோட அவர் வாழ்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவை வந்து பார்க்கறதுக்காண்டி எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவரால் பார்க்க முடியல. பிறகு இவருக்கு வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நான் தன்னோட அம்மா பார்க்கக்கூடாது, அந்த சொத்து எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி கையெழுத்து கேட்குறாரு. அந்த கையெழுத்தை இவர் போடாமல் மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்டு. உண்மையிலே குண்டூர் காரம் மாதிரியே, காரம் இருக்கிற மாதிரியே நம்ம ஹீரோவுக்கு கோபம் அதிகமாக வருது. அதுதான் இந்த குண்டூர் காரம் சொல்கிறாங்க. உண்மையிலே படம் ஆக்ஷன் பிளாக்லாம் பிக்சரிஞ்சிருக்காங்க. இன்னொன்று இதில் மைனஸ் என்ன அப்படின்னா, குண்டூர் காரத்தில் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒன்று தான் இந்த படத்தில் மைனஸ். மித்தபடி மகேஷ் பாபு கொடுத்த அவரோட ஆக்டிங் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா வந்து அவங்களும் பக்காவாக அவங்களோட ஆக்டிங்கை பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த குண்டூர் கார படம் வந்து உண்மையிலே காரமாக இருந்தாலும், அதிக கோபமாக இருந்தாலும், இந்த படம் வந்து கொஞ்சம் சுருக்கி எடுத்திருந்தா இந்த படம் இன்னமும் மென்மேலும் சூப்பராக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.